ஏப்ரல் 28 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர். நீங்க சொன்ன மாதிரி நேத்து ராத்திரியே செம்பு தண்ணில வேற போட்டு வச்சுட்டேன். அந்த தண்ணியை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜமீன் வீடு கட்டினப்பவே அங்கிருந்த பெரிய பெரிய மரங்களை எல்லாம் வெட்டிட்டு தான் நாங்க வீடை கட்டணும். அதுல ஏதாவது ஒரு வேறு உயிர் பிடிச்சு வந்திருக்கலாம். ஆனா நீங்களும் துர்காவும் நினைக்கிற மாதிரி இது கோயில்ல இருக்கிற ஸ்தல விருட்சத்து வேறா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த மரமே பட்டு போய் பல வருஷங்கள் ஆச்சு. நீங்க சொல்றது சரிதான். ஆனா சந்தேகம்னு வந்துட்டா அதை உடனடியே நிவர்த்தி போட்டதும் சரிதானே? சாமி, எதுக்காக இங்க எல்லாரையும் இங்க வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன்மா. ஜமீன் ஐயா சொன்னது மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி பட்டு போன இந்த மரம் கனகதுர்கா கோவிலோட ஸ்தல விருட்சமா இருந்த மரம். உங்க வீட்டுல முளைச்ச வேறு இந்த மரத்தோட வேறா இல்ல வேற ஒரு மரத்தோட வேறான்னு தெரிஞ்சுக்கத்தான் உங்க வீட்டுல ஒரு சொம்புல அந்த வேற போட்டு வைக்க சொன்னேன். அத உங்க வீட்டுல இருந்துகிட்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் உங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு வர சொன்னேன். அந்த சொம்புல இருக்கிற துண்டு வேறையும் தண்ணியையும் வச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த மரத்தை ஒரு அரிவாளால ஒரு இடத்துல வெட்டுவோம். அப்படி வெட்டுப்பட்ட ஒரு இடத்துல இருந்து உங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்த சொம்புல இருக்கிற மஞ்சள் தண்ணி பீச்சி அடிக்கும். அப்படி பீச்சி அடிக்குதுன்னா வீட்டுல இருக்க வேருக்கும் இந்த மரத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ மாயாஜால மாதிரில இருக்கு. மரத்தை வெட்டுனா சொம்பில் இருக்கிற தண்ணி எப்படி அங்கிருந்து வரும்? இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. இந்த மாதிரி மூடத்தனத்துல எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்ல. பெரியப்பா, நமக்கு தெரிஞ்சு நம்பூதிரி உண்மையான பக்திமான். பணத்துக்காக மாய மந்திரம் பண்றவர் இல்ல. அதுவும் இல்லாம வீட்டுல வேர் முளைச்சு வெளியில வந்திருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நம்பூதிரி எல்லாத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி தானே பண்ண போறாங்க. இதுல நம்பாம போறதுக்கு என்ன இருக்கு? நம்ம எல்லாரும் வந்துட்டோம். சாமி சொன்னதை செஞ்சு பாத்திரலாமே. ஆமா பெரியய்யா, நம்பூதிரி ஐயா காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டாரு. அவரு சொல்ற மாதிரியே செய்யலாம். ஆமா பெரியப்பா, சாமி சொல்ற மாதிரி செஞ்சு பாத்திரலாம். அதுக்கு ஏன் பெரியப்பா இவ்வளவு யோசிச்சு பாக்குறீங்க? சரி, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. ஆனா எல்லாரும் சொல்றாங்க. சரி, அப்ப நீங்க சொன்னபடியே செஞ்சுடுங்க. சரியா உடை? அதுதான் அந்த பட்டு போன மரம். வாங்க, கொண்டு வாமா. வாங்க.